படம் மாசுனே, சரி மாசுனே, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனே. ஆமாண்ணே, மாசுனே. ஜனநாயகன். சின்ன குழந்தைகள்லேருந்து பெண் குழந்தைகளுக்கு வளர பெண் குழந்தைங்க, காலேஜ் படிக்கிற பெண் குழந்தைங்க, ஸ்கூல் படிக்கிற பெண் குழந்தை எல்லாருக்குமே ஒரு பெண்ணுக்கு ஒரு விழிப்புணர்வா அவர் சொல்ல வேண்டியது மெசேஜை இந்த படம் மூலியமா சொல்லியிருக்காரு. ஜனநாயகன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது அருண் ஸ்டுடியோ, நான் அருண். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம மன்னாவடி சாந்தி எல்ஐ சினிமா வந்திருக்கோம். இங்கே என்ன படம் வந்திருக்கோம்? ஜனநாயகன். மனசா பொறுத்த எல்லாருக்கும் வாழ்க்கையோட ஒரு அங்கமாக இருக்கிறது சினிமா. சினிமா பொறுத்த வரைக்கும் சினிமா அடிக்கிறவங்க பல பேரும் அடிக்கலாம். ஆனால் அதில் வந்து நமக்கு மனசு பிடிச்சவங்களா ஆகிறதுங்கிறது பெரிய விஷயம். அப்படியே எல்லா மனசும் இடம் பிடிச்சவர் தான் இளைய தளபதி விஜய். இளைய தளபதி வந்து ஒரு தளபதியாக வந்து இப்போ சிஎம் ஆயிருக்காரு, தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆயிருக்காரு. அதெல்லாம் மக்களோட அன்பால் தான் முடியும். ஒரு சினிமா மூலியமா ஒரு மக்கள் அன்பை இடம் பிடிச்சி, அவங்க மனசில் இடம் பிடிச்சி அவரை ஒரு நம்பிக்கையோட இருக்காங்கன்னா பெரிய விஷயம். முதல்ல வந்து சினிமா ரசிகராக வரது பெரிய விஷயம். ஏன்னா நடிகர்களுங்கிறது நிறைய பேர் வரலாம். அதில் ஒவ்வொருத்தரையும் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோம். ராகவேந்திர பாகவதர்லேருந்து எம்ஜிஆர் சிவாஜிலேருந்து ரஜினி கமல் அப்புறம் விஜய் அஜித் வரைக்கும் ஒவ்வொருத்தங்களா பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துலேருந்து இப்போலாம் ஃபோன்லாம் இருக்குது. ஃபோனில் பார்த்து அப்புறம் இன்னைக்கு பிடிச்சிட்டு நாளைக்கு பிடிக்காம போகுது. ஆனால் அப்போலாம் ஃபோனில் காலத்தில் சினிமா மட்டும் தான் வாழ்க்கையாக இருந்துச்சு. எல்லாம் தேட்டருக்கு வந்து தான் பார்ப்பாங்க. அப்படி வந்து 30 ஆண்டு காலமாக சினிமாவில் இருந்து எல்லா மனசுலையும் இடம் பிடிச்சவர் தான் தளபதி விஜய் சார். இப்போ வந்து சிஎம் ஆயிருக்காரு. இது ஜனநாயகன் படம் தான் அவரோட கடைசி படம். படம் எப்போ ரிலீஸ் ஆக வேண்டியது எலெக்ஷனுக்கு முன்னாடியே. கொஞ்சம் சென்சார் போர்டெலாம் கொஞ்சம் சட்டை இதானுங்கிறதுனால இப்போ வந்து படம் இப்போ அவர் சிஎம் ஆன அப்புறம் ரிலீஸ் ஆயிருக்குது. பெரிய விஷயம் தான். அவர் கடைசி படமாக இருந்தாலும் அவங்கள ரசிகர்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்மளும் ஃபர்ஸ்ட் நேரத்துலேருந்து பார்த்து ரசிச்சா ஒரு நடிகர். அவர் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடிப்பார். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கதை மோசம் இதை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பாட்டுகள் எல்லாமே அவருக்கு ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருந்தாரு. இப்போ ஒரு சிஎம் ஆனதுக்கப்புறம் இன்னும் சினிமா அடிக்க மாட்டாரு. கடைசி படங்கிறதுனால ரொம்ப பிரம்மாண்டமாக வரவேற்பு இருக்குது. எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது. ஓகே, படம் பார்த்து அவங்க ரசிகலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறேன், காட்டுறேன் உங்களுக்கு. நானும் படத்தை பார்த்து கமெண்ட் பண்ணுறேன், ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே, மணி ஆகிட்டு 9 மணி ஷோ பார்த்து. ஹாய், இப்போ ஜனநாயகம் படத்துக்கு போயிட்டு இருந்தேன். ஏதாவது வந்தப்போ நம்ம மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம தளபதி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க வரிசையா. அதான் சின்னதாக போயிட்டு எடுத்துருவோம் அவங்கள்ட்ட. அவங்க அண்ணே சொல்லுங்க, தளபதியோட கடைசி படம் ஒரு இப்போ முதலமைச்சர் ஆயிட்டாரு. அது இல்லாமல் ஒரு தளபதி இளைய தளபதி ரசிகரா விஜய் ரசிகரா இப்போ என்ன சொல்ல போறீங்க? கடைசி படம் வேற. கடைசி படங்கிறது எங்களுக்கு ரொம்ப வருத்தமான விஷயம்தான். லாஸ்ட் டைம்னு சொல்லிட்டு தளபதி சொல்றது எங்களுக்கு வந்து வருத்தமா இருக்கு. இருந்தாலும் இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா தளபதியை பார்க்க முடியாம போயிருங்கிறது வந்து முன்னாடி. இப்போ டெய்லி அப்டேட்ல நாங்க இருக்கிறோம் அரசியல்ல. அதனால வந்து வழக்கம் போல எல்லா தளபதி படத்தை கொண்டாடுற மாதிரி கொண்டாடுறதுக்கான வேலைகளை நாங்க இறங்கிட்டோம். ஒட்டு மொத்தமா ஊர்வலமா போறதுக்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, அப்போ தளபதி படம் ரீல்ஸ்லாம் ஆகும் நிறைய படமா இல்ல ரீலீஸ் எப்ப எல்லாம் வருதோ அதே மாதிரி ஒவ்வொரு படத்தையும் படம் பாக்குற மாதிரியே தான் திரும்ப நாங்க பார்க்க போறோம். நிறைய படம் திரும்ப ரிலீஸ் பண்றதுக்கான எதிர்பார்ப்போட காத்திருக்கிறோம். ஒரு சினிமா ரசிகரா என்ன சொல்ல போறீங்க? தளபதி ரசிகரா சினிமா ரசிகரா கேட்டீங்க அப்படின்னா தளபதி திரும்ப நடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவேன். ஆனா மக்கள் வந்து ஜனநாயகன் அப்படின்னு அந்த டைட்டில் வச்சதுக்கான காரணம் என்னன்னா, மக்களின் நாயகன் அப்படின்னு அர்த்தம். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அவர் மக்களின் நாயகனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால தளபதி டிசிஷன் கரெக்ட் தான். அவர் சினிமா விட்டு போனதை பத்தி நாங்க வருத்தப்படவே இல்லை. மக்களோட முடிவை ஏத்துக்கிறோம். நாங்க தளபதி கூட இனிமே ஒரு தோழரா இந்த கழகத்துக்காக உழைப்போம். ஓகே, சூப்பர் சூப்பர். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மணி சாந்தி எல்ஐ சினிமா இருக்கோம். தளபதி ரசிகர்லாம் வந்திருக்காங்க. ஜனநாயகம் படம் தளபதியோட கடைசி படம். என்ன சொல்றான்னு கேட்போம். டேய் தம்பி, எங்கடாமே இங்கேதாக்கிறியா? இவரா தளபதியோட வெறித்தனமான ரசிகர். ரொம்ப அழுதுட்டு இருந்தாரு காலையில இருந்து. தம்பி சொல்லு தம்பி, என்ன கடைசி படம் தளபதி படம்? ஆமா சொல்றீங்க. என்னோட படம் கில்லியில பார்க்க ஆரம்பிச்சு தளபதியை ஃபர்ஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சது. அவரோட கடைசி படமான ஜனநாயகன் படத்துக்கு வந்திருக்கோம். இவர் வரையும் ஒரு ரசிகனா இருந்து அவருக்கு இருக்கிற பெருமையா இருக்கு. இப்போ அவர் தொண்டனா செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது இன்னும் பெரிய சந்தோஷமா இருக்கு. முதல் ஷோ நல்லபடியா பார்த்துட்டு படத்தை ரிவ்யூ உங்களுக்கு முடிஞ்ச பிறகு சொல்றோம். எல்லாரும் பாருங்க, நல்லா இருக்கும். எல்லாம் கண்டிப்பா பாருங்க. ஓகே, இப்போ விஜய் சார் வந்து முதலமைச்சராக பார்க்கலாம், டெய்லி பார்க்கலாம், இனிமே டிவியும் பார்க்கலாம், நேர்லையும் பார்க்கலாம். அதை விட்டு இப்போ இனிமேல் படம் அடிக்க மாட்டாரு.
அதை பத்தி உங்களை சினிமா ரசிகரா என்ன பண்றீங்க? வருத்தப்படுறீங்களா? அப்படி சினிமா ரசிகனா பார்த்தா அது எங்களுக்கு வந்து ஒரு மன கஷ்டம் தான். ஆனா அவர் நாங்க எப்படி பார்ப்போம்னு தினமும் தவிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா டெய்லியும் ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டு டெய்லியும் அவர் பாக்குற மாதிரி எங்களுக்கு செஞ்சிருக்காரு. மக்களுக்கும் நல்லது செய்வாரு, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால இப்ப என்றும் அவரோட வழியில் நாங்க சொல்லுவோம். ஓகே ஓகே. என்னடா எல்லாம் அழுதுட்டு இருக்கீங்களா? படம் வந்துட்டு ஜாலியா இருக்காம என்ன எப்படி இருக்கு படம்? படம் தான் பார்க்க போறோம். ஆனாலும் வந்து இத்தனை வருஷமா பார்த்தோம், பார்த்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறது ஒரு அழுகையா தான் வருது. ஏன்னா ஒரு 10-15 வருஷமா வந்து தேட்டர் வாசல்ல இருந்து நின்று அவ்வளவு என்ஜாய் பண்ணோம். இன்னைக்கு என்ஜாய் பண்றோம். ஆனாலும் ஒரு இனமா வாய்ப்புகள் வருமா அப்படின்னு தளபதிக்கு கிடைக்காதுல்ல, அதுதான் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. மக்களை கொடியோட வந்து கொடி பார்த்த காலம் போய் நீ அரசியல் கொடியோட வந்து படம் பார்க்குறோம். ஆக்சுவலா படம் வந்து வராதப்ப எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கெல்லாம் வந்து ஃபேன் சைட்ல இருந்து சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி விட்டீங்க அப்படின்னா வந்து தளபதி நடிக்கும்னு வரும், அதே எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி நீங்க விட்டீங்கன்னா சிஎம்னு சொல்லி போட்டு தான் டைட்டில் கார்டு போடுவோம்னு. அதை வந்து மக்கள் நிறைவேற்றி கொடுத்துருக்குறாங்க. உண்மையாகவே ஒரு முதலமைச்சர் நடிக்கும் படத்துக்கு நாங்கள் வந்து ஒரு தோழர்களாகவும் தொண்டர்களாகவும் இந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ண வந்ததை பயங்கரமான சந்தோஷத்தோட என்ஜாய் பண்ணுறோம். அந்த தளபதிங்கிற டைட்டில் இல்லாமல் சீஃப் மினிஸ்டர்னு இருக்கிறது மட்டும் பிடிச்சிருக்கா இல்லை தளபதிங்கிறது பிடிச்சிருக்கா? தளபதி எங்களுக்கு எப்பயுமே தளபதி தான், இளைய தளபதி தான். அந்த இளைய தளபதி நெஞ்சில் குடியிருக்க தளபதியா மாறினாரு. இப்ப மக்கள் மனதில் குடியேறி அப்படி ஒரு சிஎம்ங்கிற ஒரு பொறுப்பை மக்கள் கொடுத்திருக்காங்க. அதையும் நாங்க அன்போட வரவேற்கிறோம். மாண்புமிகு தளபதி முதலமைச்சர் நடிக்கும் அப்படிங்கிறத நாங்க சொல்ல வார்த்தையே கிடையாது. சொல்றீங்களா? கண்டிப்பா. இங்க நாங்க வந்து ஒரு செலிப்ரேஷன் மூட்ல எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த படம் முடியும் போது கண்டிப்பா நாங்க அழுதுகிட்டு தான் வெளியில வருவோம். அது அடக்க முடியாத எமோஷன் தான். இருந்தாலும் அண்ணனை தினந்தோறும் நாங்க டிவிலையும் சட்டசபையிலையும் பாக்குற விஷயங்கள் எங்களை மனசை வந்து மீண்டும் எடுத்துக்கிட்டு வரும்னு அப்படின்னு நம்புறோம். தளபதியோட ஃபர்ஸ்ட் படம் என்னன்னு பாத்தீங்க? நான் இந்த தளபதியோட முதல் படம் வந்து பூவே உனக்காக தான் முதல் படம் பார்த்தேன். அதுல இருந்து இன்னை வரைக்கும் நான் தளபதி ரசிகனா இருந்துகிட்டு இருக்கேன். இப்ப தளபதி சிஎம்மா இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் இது கடைசி படம், ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. தளபதி இனிமேல் சட்டசபையில் தொடர்ந்து டெய்லி ஒரு தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. உங்களுக்கு பிடிச்ச படம்னே தளபதி படத்துலயே இளைய தளபதியா இருந்தாலும் சரி, அந்த படத்துல இருந்து பிடிச்ச படம்? கில்லி ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு. இப்ப தளபதி சோகம் அடிப்பார்ல, சென்டிமெண்டா படம், அந்த மூவில என்ன படம் உங்களுக்கு பிடிச்சது? துல்லாத மனமும் துள்ளம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பிடிக்கும். சூப்பர். தேங்க்யூ. ஆனா சொல்லுங்க. அதாவது ஜனநாயகன் படம் வந்து இணையத்துல வந்து கசிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. இப்போ இந்த இடத்துல இது வரைக்கும் இன்னும் ஷோ ஸ்டார்ட் ஆகல. இப்போ நான் சொல்றேன், மார்க் மை வேர்டு, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்ங்கிறது ஒரு படம் இணையத்துல வந்ததை தாண்டி ஒரு படம் ரெக்கார்டு பிரேக் பண்ணுது அப்படின்னா தளபதியோட படமா தான் இருக்கும். எலெக்ஷன்லயும் சரி கலெக்ஷன்லயும் சரி எப்பயுமே தளபதி தான் நம்பர் 1. என்னதான் படம் லீக் ஆயிருந்தாலும் தளபதி ஷோ வந்து நாங்க தியேட்டர்ல தான் பார்ப்போம். தெய்வத்தை வந்து தியேட்டர்ல தான் பார்ப்போம்ட்டு நாங்க வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த முதல் ஷோவை நாங்க நம்ம செலிப்ரேட் பண்ணி பார்ப்போம். இந்த தளபதி படத்தை வெற்றிகரமா படத்தாவும் மாத்துவோம். அதே மாதிரி ரெக்கார்டு பிரேக்கராகவும் அவர் தான் இருப்பாரு, ரெக்கார்டு மேக் பண்றவரும் அவரை தான் இருப்பாரு. அவரை தாண்டி யாரும் வர முடியாது, இனிமேல் வர போறதும் கிடையாது. சூப்பர். நீங்க சொல்லுங்க. தளபதியோட தலைவா படமும் இப்படிதான் லீக் ஆனிச்சு. ஆனா ஒரு மிகப்பெரிய சாதனை படிச்சிச்சு கலெக்ஷன்ல. அதே மட்டும் ஜனநாயகனும் படைக்கும். நாங்க சொல்றோம், ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் நாளே 100 கோடியை தாண்டி 150 கோடி இந்த வருஷம் அடிக்கும். சூப்பர். சினிப்பிள்ளையும் தலைவர் தான் நம்பர் 1. இனிமே ஆட்சியிலையும் தளபதி தான் நம்பர் 1. தொடர்ந்து அவர் தான் ஆட்சி பண்ணுவாரு. அதுக்கு எல்லாம் வணக்கம். இப்ப நம்ம கூட அண்ணன் பொறுப்புலாம் வேண்டாம், ஒரு தளபதி ரசிகரா அவர்கிட்ட கேட்போம். அண்ணன், எந்த பொறுப்பு வேண்டாண்ணே, ஒரு இளைய தளபதி ரசிகரா உங்க சினிமா ஃபீல்ட பத்தியும், தளபதியோட ரசிகரா எப்போ வந்தீங்க, ஃபர்ஸ்ட் படம் என்ன பார்த்தீங்க, எப்படி ரசிகரா நீங்க மட்டும் இப்போ கடைசி படம் வர வந்து இதை பத்தி நீங்க ஷேர் பண்ணிக்கணும் தளபதி பத்தி. நாளைய தீர்ப்பு நான் பார்த்தேன்னா நாளைய தீர்ப்பு. அப்புறம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா வேறொந்தையாக வந்து தளபதி அவர்களும் நம்ம தலை அவர்களும் நடித்த படம் தான். அதில் அவர் சரியாக தெரியலை. அதுக்கப்புறம் நாளைய தீர்ப்பு, அதுக்கப்புறம் வரிசையாக லவ் டுடே எக்ஸட்ரா போய் உனக்காக அப்படியே வரிசையாக வரும். அதுதான் இது வந்து பெரிய இழப்பு, தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய இழப்பு. ஒரு என்டர்டைன்மெண்ட்ங்கிறது அது ஒரு மக்கள் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி தான். ஒரு பொங்கல், ஒரு தீபாவளி எப்போ வருமோ அப்போ ஒரு மன அழுத்தம் இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலியான ஒரு படம், ஒரு அண்ணன் தம்பி, ஒரு குடும்ப படம்,
ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல விஷயங்கள் வெளியே கொண்டு வர்றது நம்ம தளபதி படமாக தான் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒரு இழப்பு தான் தளபதி. இன்னைக்கு அதோட இந்த ஒரு இழப்பு இல்லாமல் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவரும் நல்லா இருக்கணும், கழக பூச்சியெல்லாம் நல்லா இருக்கணும், நம்ம மணவாடி மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும். அதுக்கு நம்ம தளபதி தான் வரணும். ஜனநாயகன் வாழ்க, வெற்றி. வாழ்த்துக்கள். தளபதி ஜனநாயகன் எப்படி இருக்கு? அப்ப படம் தளபதிக்காக வந்தோம். முழுக்க தளபதி படம். கடைசி 5 நிமிஷம் ஐயா புசியானந்த் வந்தாரு, மொத்த முறையும் முச்சு விட்டுன்னு போயிட்டாரு, முடிச்சுட்டு தான் போயிட்டாரு. தளபதிக்காக தான் வந்தோம். ஓகே, படம் தளபதி தான், படம் ஃபுல்லா தளபதி தான். லாஸ்ட் பண்ணிருக்காரு, முடிச்சுட்டாரு ஃபுல்லா. ஓகே, தரமா இருக்கு படம். அழுவ வச்சுட்டாரு தளபதி கடைசி படம். தரமான படம்ண்ணே. கடைசி படம் கிழிச்சு விட்டாரு. இதுக்கு மேல படமே இல்ல. ஜனநாயகன் சூப்பர். தளபதி ரசிகர் சூப்பர். தளபதி ஆக்ஷன் நல்ல சூப்பரா இருக்கும். என்ன அதுக்கப்புறம் தளபதி பார்க்க முடியாது, எங்களோட மனவார்த்தலாம். தளபதி சூப்பர். ஜனநாயகன் அஜித் படம் மாதிரி இருக்கான பாக்குறதுக்கு கொஞ்சம் மாசா. விஜய் படம் மாதிரி எதிர்பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்காக தான் இத்தனை நாள் காத்திருந்தோம். படம் வேற லெவல்ல இருக்கு, செமையா இருக்கு. அப்பதான் தெரியுது எதுக்கு பேன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு. அப்படியே வந்துருந்துச்சுன்னா என்ன பயங்கரம். வேற லெவல்ண்ணே. ஆமா, அண்ணன் தான் தளபதி எப்படி இருக்காரு? ஜனநாயகன் நல்லா இருந்துச்சு. முடிஞ்சிச்சு. பாத்தியமா? நல்லா இருந்துச்சு. படம் அருமையா இருக்கு. எல்லாரும் பாருங்க. என்ன படம் கொஞ்சம் லேட்டா ரிலீஸ் ஆயிட்டு இருந்தாலும் வருத்தம் இல்ல. முதலமைச்சர் படம் சரியா இருக்கு. எல்லாரும் பாருங்க. அடுத்த ஷோ தெரிக்க விட வேண்டியதான். மறுபடியும் நைட்டு வருவோம், அப்பயே வந்து ரிவ்யூ எடுங்க. சூப்பரா இருந்துச்சுண்ணா. சூப்பரா இருந்துச்சுண்ணா. கடைசி ஒரு 30 செகண்ட் ஒரு மெமரிஸ் அழுது விட்டார். படம் ஃபுல்லா செம்ம என்ஜாய், செம்ம ஃபயர், எல்லாமே அதெல்லாம் ஓகே. கடைசி இந்த அவர் லைஃபை ஒரு 10 செகண்ட் ஃபீல் பண்ண வச்சிட்டார். சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல்ல இருக்கு. எப்பவுமே தளபதி லாஸ்ட் செலிப்ரேஷன் தளபதி சேல்ல சொல்லணும்னா 23/6/2026, 23/4/2026 எலெக்ஷனும் நாங்க தான், 23/7/2026 கலெக்ஷனும் நாங்க தான். தளபதியோட கடைசி படம். ஸோ தளபதி ரொம்ப மிஸ் பண்றோம். பார்ப்போம். திருப்தியா இருக்குல்ல? உங்களுக்கு ப்ரோ சூப்பர். படம் சூப்பர். தளபதி நல்லா எடுத்திருக்காரு. சூப்பரா அடிச்சிருக்காரு. இது தளபதிக்கு சினிமா எண்டு, பொலிட்டிக்கல் பிகினிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஏதோ இருந்தாலும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. அடிக்கடி பார்க்கலாமே, சினிமால பார்க்கலாம். தேட்டரை விட்டு வெளில வர்றதுக்கு மனசு வரல, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ரொம்ப மிஸ் பண்றோம். அடுத்த பார்ப்போம். இனிமே படம் சூப்பரா இருக்கு. நல்லா புரிஞ்சு, எல்லாம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ. தளபதியை மிஸ் பண்றோம். அழுகுறாங்க. அடிக்க மாட்டார்ல. சினிமால ஹீரோ இருந்தாரு. தமிழ்நாட்டுக்கு ரியல் ஹீரோ. ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் வேணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. வரும் ஏதாவது ஒன்று வரும், பாட்டு ஏதாவது வரும். ஓகே சார், ஒரு படம் அடிச்சு விடுங்க சார், பாவம் ஃபேன்ஸ் காட்டி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல கமர்ஷியல் படம். ஆமா, நல்லா தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு படம். சூப்பரா இருந்துச்சு. அதாவது ரீல்ல மட்டும் மாஸ் கிடையாது, ரியல்லயும் மாஸ். ஆமா, அதனால வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப பாக்குறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பயங்கர மாசா இருக்கு. ஏன்னா அதுல உள்ள டயலாக் எல்லாமே இப்ப நேரடியா நடந்துட்டு இருக்கு. மாசா இருக்கு. ஓகே, தேங்க் யூ. தியேட்டரே வெடிக்குது. அருமையா இருக்கு, வேற லெவல்.
அல்டிமேட்டா பண்ணிட்டேன். அப்படி லாஸ்ட் படமா இருந்தாலும் வேற லெவல். குஷியானந்த் தான் வேற லெவல் ப்ரோ. படம் சரியான கருத்து, பிச்சு உதறிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. படம் வேற லெவல். நான் இனிப்பு சாப்பிடுனேன். இனிப்பா ஓகே. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு. இருக்கியா? தளபதி படம் ரிலீஸ் ஆயிருக்குண்ணே. மறக்காதா? கொஞ்சம் வருத்தமா தானே இருக்கு, கடைசி படமா இருக்கு, கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இருந்தாலும் ஒரு சந்தோஷம்ண்ணே. எங்க அண்ணன் சிஎம்ண்ணே. எங்க அண்ணன் சிஎம்ண்ணே. இருந்தாலும் எனக்கு சந்தோஷமா இருக்குண்ணே. ஆனா கடைசி படமா இருக்கு, கொஞ்சம் வருத்தமா இருக்கு, அவ்வளவுதான். இனிமே படத்தை பார்க்க முடியாது, கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆனா படம் மாசுனே, சரி மாசுனே. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணே. ஆமாண்ணே, மாசுனே. ஜனநாயகன் அண்ணா சொல்லுங்கண்ணே. ஜனநாயகன் அண்ணனோட கடைசி படம், தளபதி கடைசி படம். கடைசி படம்ங்கிறப்ப எங்களுக்கே ஒரு வருத்தமா இருக்கு. இருந்தாலும் மக்களுக்காக வந்து அவர் மக்கள் பணிக்கு வந்துட்டாரு. ஒரு ரசிகரா, ஒரு மக்கள் இயக்கமா வந்து வழிகாட்டி தான் வந்து அரசியல் இந்த அளவுக்கு அவரும் அவர் கூட இருக்கிற அத்தனை எம்எல்ஏக்களை எங்களை ஒரு இந்த ஒரு சினிமா துறையில இருந்து தான் வளர்த்து கொண்டு வந்திருக்காரு. அதனால கடைசி படம் வருத்தமா தான் இருக்கு. தளபதி லாஸ்டா ஒரு பெரிய பிக் ஸ்கிரீன்ல பார்த்துருக்கோம், சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து மக்களுக்காக சேவை செய்யுங்கிறதுக்காக இது எல்லாத்தையும் தொடர்ந்துட்டு வந்திருக்காரு. அதே வழியில நாங்களும் அதை ஏத்துக்கிற மனப்பான்மைக்குள்ள இருக்கிறோம். நாங்க ஜனநாயகன் படத்தை எதிர்பார்த்த மாதிரி இருக்கானே. தளபதி படம் எப்போதுமே தளபதி படம் தான். ஃபில்பில் பண்ணிருப்பாப்புல, ஃபேமிலிக்காக தான் இருக்கும், மற்றபடி வேற விஷயம் இருக்காது. நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் தான் அது. ஓகே, வாழ்த்துக்கள். விஜய். ஹாய். ஜனநாயகன் நம்ம விஜய் சார், தமிழக முதல்வர் விஜய் சாரோட கடைசி திரைப்படம். அவர் சினிமா கரியர்லேயே அவரோட கடைசி திரைப்படமான ஜனநாயகன். ரொம்ப நாள் ரிலீஸ் ஆகாமல் எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் சார் சிஎம் ஆகி இப்போ படம் ரிலீஸ் ஆகிட்டு அவர் ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு விருந்தா இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. அருமையாக இருக்கு படம். படத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரை கடைசியாக சொல்லுவோம். ஃபஸ்ட்டு படத்தை பற்றி சொல்லிடுறேன். ஜனநாயகன் படம் யாருக்குன்னா கண்டிப்பாக இது முழுக்க ஜனநாயகன் படம் தளபதி விஜய் சாரோட ஃபேன்ஸுக்காண்டியே இந்த படம் எடுத்த மாதிரி இருக்குது. அவ்வளோ அருமையாக எடுத்துருக்காங்க. அவங்க ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை சொல்லியிருக்காரு. முக்கியமாக நம்ம தமிழ் பெண்களுக்கும் சின்ன குழந்தைகள்லேருந்து பெண் குழந்தைகளுக்கு வளர பெண் குழந்தைங்க, காலேஜ் படிக்கிற பெண் குழந்தைங்க, ஸ்கூல் படிக்கிற பெண் குழந்தைங்க எல்லாருக்குமே ஒரு பெண்ணுக்கு ஒரு விழிப்புணர்வாக அவர் சொல்ல வேண்டியது மெசேஜை இந்த படம் மூலியமாக சொல்லியிருக்காரு. பொதுமக்களுக்கும் என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அதை படம் மூலியமாக சொல்லியிருக்காரு ஜனநாயகன் படம் மூலியமாக. அதே மாதிரி இளைஞர்களுக்கும் சரி, பொதுமக்களும் சரி, காமெடி ஆடியன்ஸும் சரி, ஏழை பணக்காரர் எல்லாருக்குமே என்ன சொல்லணுமோ அதை சொல்ல வேண்டியதை இந்த ஜனநாயகன் படம் மூலியமாக சொல்லியிருக்காரு. அவர் அரசியலுக்கு வர்றதுனால அரசியலை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதையும் இந்த படத்து மூலியமாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தலைவர் ஃபேனு. தலைவர் எப்படி கமர்ஷியல் படம் எடுப்பாரோ, ஒரு பாட்டு, ஆக்ஷனு, மாஸு, கிளாஸு எல்லாம் கலந்து ஒரு கமர்ஷியல் படம் எப்படி கொடுப்பாரோ அது மாதிரி தான் அவர் வாழ்க்கையில் நடிச்சிட்டு வந்தார். அதே மாதிரி இந்த படத்தில் ஆக்ஷன், பாட்டு, மாஸு எல்லாம் கலந்து ஒரு கலவையாக அவங்க ஃபேன்ஸுக்கு திருப்தி அடைகிற மாதிரி இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. அதுதான் இந்த ஜனநாயகம் படம். மற்றபடி இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே அவங்க கேரக்டர் அருமையாக பண்ணியிருக்காங்க. யாராவது நடிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும். படம் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஃபேமிலியோட போகலாம். ஒரே ஒரு இதுனா 18+ ஏ சர்டிஃபிகேட்டு. வைலன்ஸ், ஒன்லி வைலன்ஸ் மட்டும் தான் இருக்குது. வைலன்ஸாக பிளட் அதிகமாக வர மாதிரி இருக்கும். அந்த காட்சிக்காண்டி நீங்கள் பார்க்க தான் இருக்கும், தாராளமாக பார்க்கலாம். அது மட்டும் கொஞ்சம் பிளட்டு மட்டும் நிறையா அடிக்கும், ஏன்னா ஆக்ஷன் அதிகமாக இருக்குது அந்த படத்தில். போய் என்ஜாய் பண்ணுங்கள். விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் விஜய் சாரை பார்க்கறதுக்காண்டியே படத்துக்கு போங்க. முழுக்க விஜய் சார் தான். நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவி பார்க்கலாம். இப்போ நம்ம விஜய் சார் படத்தோட கடைசி படம் தமிழக முதல்வர். இருந்தாலும் சினிமா விஜய்ங்கிறது மறக்க முடியாது. நான் தலைவரோட வெறித்தனமான ஃபேனாக இருந்தாலும் தலைவரை பார்த்து தான் அடிக்க வந்தவர். நம்மளை படம் அப்புறம் சின்ன வயசுலேருந்து அடிச்சிருக்காரு. படம் நாளை திருப்புங்கிறது முதல் படம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி சின்ன சிறு வயசில் நடிச்சிருக்காங்க. எஸ் சந்திரசேனோட சாரோட டைரக்ஷனில் நிறைய படம் நடிச்சிருக்காரு. சின்ன பையனா சினிமாங்கிறது அவரோட அவர் பிடிச்சி வந்தது. அதில் அவர் ரொம்ப சாதிச்சிட்டாரு, அதிகமாக சாதிச்சிட்டாரு. ரஜினி சார் எந்த லெவலுக்கு இருக்காரோ அந்த லெவலுக்கு அவரும் சினிமாவில் இன்னும் பெரிய ஆகிட்டுக்கலாம். ஆனாலும் அவர் புதுசாக இப்போ செய்கிறன்ட்டு இப்போ முதலமைச்சர் ஆகிட்டார். அவரோட படம் நாளை திருப்புக்கு அப்புறம் ரசிகன், தேவா, மாண்புமிகு மாணவன், இது மாதிரி ஏகப்பட்ட படம் வந்தாலும் எனக்கு பூவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஒவ்வொரு கமர்ஷியல் படமும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி, ரசிகர்களுக்கு எப்படி போய் சேருமோ அது மாதிரி பிடிச்ச மாதிரி எடுத்துட்டாரு. ஒரு மனுஷங்களுக்கு, சாதாரண மனுஷனுக்கு ஒரு நடிகரை பிடிக்குங்கிறது பெரிய விஷயம். பிடிக்க வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இவ்வளோ ரசிகர்களை ஆக்கிரமிச்சு ஒரு சிஎம் அளவுக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காருன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு நடிகர் எந்த அளவுக்கு அவர் நடிப்பில் ஈர்த்துப்பாருன்னு இதிலே தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஃபேன்ஸை கொண்டவர் தான் விஜய் சார். அவர் எந்த ரசிகர்களும் இருக்க மாட்டாங்க, எல்லா ரசிகர்களும் பிடிக்கும். சின்ன ஈகோவால் எதாவது பிரிஞ்சு கிடந்தாலும் அவரோட படத்துக்கு எப்பவுமே எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம தலைவர் ரசிகர்கள் எல்லாருக்குமே அவர் பிடிக்கும். ஏன்னா தலைவரை பார்த்து நடிக்க வந்தவர். தலைவர் அவருக்கு பிடிக்க மாதிரி தலைவரோட ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே அவரையும் தளபதியையும் பிடிக்கும், அவருக்கும் பிடிக்கும். எப்படி இருந்தாலும் தளபதி படங்கிறது மறுபடியும் வருமாங்கிறது டவுட்டு தான். அவர் சிஎம்மாக இருந்தாலும் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியாவது
ரெண்டு 3 படத்தை அடிப்பார் நினைக்கிறேன். பார்ப்போம். இது வரைக்கும் திரையுலகத்தில் இது வரைக்கும் அடிக்கல் நாட்டின ஜனநாயகன் தளபதி விஜய் சாருக்கு நம்ம அருண் சாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு, போய் பாருங்க.